ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஆர்எஸ். அதாவது பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? என்ன பார்க்க போறோம்? பிஆர்எஸ். பிஆர்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெக்கன்சிலிங் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இஸ் கால்டு பிஆர்எஸ். பிஆர்எஸ் அப்படிங்கிறது என்ன? ரெக்கன்சிலிங் த பேங்க் டிரான்சாக்ஷன் வித் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இஸ் கால்டு பிஆர்எஸ். பிஆர்எஸ்னா என்னன்னா பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது. ரெக்கன்சிலிங் த டிரான்சாக்ஷன். ஓகேவா? ரெக்கன்சிலிங் த டிரான்சாக்ஷன் ஃப்ரம் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வித் அவர் புக்ஸ் ஆஃப் ஃப்ரம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டு அவர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற படி உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷனையும் நம்முடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அதாவது டேலியில் இருக்கிற டிரான்சாக்ஷனையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் டிக்கு போடணும். ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணணும்? ரெக்கன்சில் பண்ணணும். தட் இஸ் கால்டு பிஆர்எஸ். ஓகேவா? ரெக்கன்சிலிங் த பேங்க் டிரான்சாக்ஷன் வித் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஓகே. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பொதுவாக எத்தனை வகையான என்ட்ரி இருக்கும் அப்படின்னா 4 வகையான என்ட்ரி இருக்கும். பேங்க் டிரான்சாக்ஷனில் எத்தனை வகையான என்ட்ரி இருக்கும்? 4 வகையான என்ட்ரி இருக்கும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசிப்ட், பேமெண்ட். முதல்ல பணம் வரும், ரசிப்ட்டு, அப்புறம் பேமெண்ட். ரசிப்ட்டுக்கு நீங்கள் டேலியில் என்ன போடுவீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ F6, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5. ஓகேவா? ரசிப்ட்டு, பேமெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா. இது வந்து மொத்தம் 3 வகையான என்ட்ரி. ஆனால் கான்ட்ராவில் 2 இருக்குது. கான்ட்ராவில் டெபாசிட் வித்ட்ராயல். ஓகேவா? ஸோ ரசிப்ட்டு, பேமெண்ட், கான்ட்ரா அப்படின்னு மொத்தம் 3 வகையான வவுச்சர் டைப்பு இதில் வரும். அதில் கான்ட்ராவில் ரசிப்ட்டும் இருக்குது, கான்ட்ராவில் டெபாசிட்டும் இருக்குது, வித்ட்ராவும் இருக்குது. ஓகே. அப்புறம் நேற்றுக்கு நீங்கள் போட்ட சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். ஒரு சிலர் வந்து 2/2 யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க? 2/2 யூஸ் பண்ணுறாங்க. அது தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2/2 பெஸ்ட் மெத்தடா, டெபிட் கிரெடிட் பெஸ்ட் மெத்தடா அப்படின்னா, டெபிட் கிரெடிட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் இன்ஸ்டெட் ஆஃப் 2/2. ஓகேவா? நேற்று போடும்போது பார்த்தேன் ஒரு சிலர் வந்து 2/2 யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 2/2 யூஸ் பண்ண வேண்டாம், டெபிட் கிரெடிட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். எப்படி சார் டெபிட் கிரெடிட் மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணி வவுச்சர் டைப்புக்கு வாங்க. ஓகேவா? அக்கௌண்டிங் வவுச்சர் வியை ப்ரெஸ் பண்ணி வவுச்சர் டைப்புக்கு வாங்க. வவுச்சர் டைப் வந்துட்டு இங்கே வந்து F12 கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா? அந்த F12 கான்ஃபிகரேஷன் அதை வந்து ஒரு கிளிக் பண்ணி F12 கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணி அதில் வந்து யூஸ் கிரெடிட் டெபிட் இன்ஸ்டெட் ஆஃப் 2/2 டியூரிங் என்ட்ரி. ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணணும்? எஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதாவது 2/2க்கு பதிலாக டெபிட் கிரெடிட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? எஸ் கொடுக்கணும். அப்படி அப்படின்னா எஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கிரெடிட் வரும். டெபிட் கிரெடிட் எப்படி சார் வந்திருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஜேர்னலுக்கு F7 போங்க. F7 போனீங்கன்னா உங்களுக்கு டெபிட்டு அப்படின்னா டெபிட் கிரெடிட்டில் இருந்தால் டெபிட் கிரெடிட் காட்டும், 2/2 இருந்ததுன்னா 2/2 காட்டும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணும்? டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் நெசசரி. டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணுறதா 2/2 யூஸ் பண்ணுறதா விச் இஸ் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா, டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் மெத்தட். பிகாஸ் வி ஆர் ப்ராக்டிஸிங் தட் கைண்ட் ஆஃப் இது ஒன்லி. ஓகேவா? ரைட். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி என்ட்ரி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு கிரியேட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். ஏற்கனவே கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஷட் பண்ணிவிடுங்க. ஷட் பண்ணிவிட்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணின டிரான்சாக்ஷனை பிஆர்எஸ் பண்ணுங்கள். பிஆர்எஸ் பண்ணிவிட்டு அதனுடைய பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கன்சில் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஆஸ் பர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரெக்கன்சில் பண்ணி டேலி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து என்ன பண்ணணும்? எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. அதே சமயம் கூகுள் கிளாஸ்லேயே அனுப்புங்க. அப்பா, வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க, கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்லேயே அனுப்புங்க.
நான் ரெண்டுத்துலேயுமே பார்ப்பேன். ஓகேவா? கூகுள் கிளாஸ் ரூமில் அனுப்பினா அது உங்களுக்கு ரெக்கார்டு எப்போதுமே இருக்கும். வாட்ஸ்அப்பில் மெமரி போயிடுச்சுன்னா எடுத்துருவீங்க, நீங்களும் சரி நானும் சரி. அதனால தான் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் உங்களை நான் அனுப்ப சொல்கிறேன். ஓகே. ரெண்டாவது, இதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு போட்டு காட்டியிருக்கணும். அப்போ தான் நான் அடுத்த லெவல் போவேன். இதை நம்ம போட்டாச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன என்ட்ரி தெரியும் அப்படின்னா, சேல்ஸ் என்ட்ரி தெரியும். சேல்ஸ் என்ட்ரி மாதிரி தான் பர்ச்சேஸ் என்ட்ரியும். பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு நான் தனியாக வச்சுருக்கேன், தரேன். சேல்ஸு, பர்ச்சேஸு, ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, இந்த 5மே நமக்கு தெரிய வந்துடும். ஓகேவா? என்னென்ன தெரிய வரும்? இதை நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சு ரெக்கன்சில் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸு, பர்ச்சேஸு, ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, இந்த 5 என்ட்ரியும் போட தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அது நம்ம இன்வென்ட்ரி வரும்போது வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் கம்பெனி. எடுத்தோடனே என்ன பண்ணோம்? கம்பெனியை கிரியேட் பண்ணிங்க. கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாவே ஒரு பேர் கொடுங்க. இந்த பேர் வேண்டாம். ஓகேவா? நீங்களாவே சும்மா வச்சுக்கோங்க. ஒரு குருநாதன் மெடிக்கல் அப்படின்னு. குருநாதன் மெடிக்கல். குருநாதன் மெடிக்கல் அப்படிங்கிறது நான் யாரை நினச்சின்னு கொடுத்தேன் அப்படின்னா கைலாசநாதர் நினச்சின்னு கொடுக்குறேன். ரைட்டா? குருநாதா அப்படிம்பாங்கல்ல, யார் கைலாசன் அதிபர் தெரியுங்களா? கைலாச அதிபர் யாரு? அட ராமா, இப்போதைக்கு கைலாசத்துக்கு யார் அதிபர்? இப்போதைக்கு யார் அதிபர்? கைலாசத்துக்கு அவர் தான் அதிபர். யாருக்காவது பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும்னா சொல்லுங்க, அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி தரோம். என்ன, ஒரு தனியாக ஒரு தீவை வாங்கி வச்சுட்டு அமெரிக்கா பக்கத்தில் அது ஒரு தீவு வாங்கி வச்சுட்டு அவர் பண்ணுற அட்டூழியம் இருக்க, தனியாக நாணயம் போட்டுக்கிட்டு தனியாக இராணுவம், இதையும் நம்ம சர்க்கிள் தான் இருக்கோம். அவன் எங்கே இருக்கான்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? குருநாதா இதுதான் காப்பாற்று. அட்ரஸ் நான் வந்து இதில் டம்மி அட்ரஸ் போட்டு என்ட்ரி போடுறேன். ஏன்னா இது ஒரிஜினல் என்ட்ரி நான் யூடியூப்பில் தான் வரும், அதனால் போட முடியாது. நீங்கள் போடும்போது அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கம்பெனி பேர் என்ன இருக்கோ அந்த கம்பெனி பேர் போடணும். ஓகேவா? அட்ரஸ் கைலாஸ் அட்ரஸ் போடலாமா? என் வீட்டு அட்ரஸ் போடுறோமா? 10 பார் 2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட். தாத்தா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு கைலாஸுக்கு அதிபர். யார்? அவர் தானா? யார் வந்திருக்கா? நவீன் நாராயணனா? யாரு? யாருமா வந்தது? இது வேற ஒன்று. எனக்கு எப்போதுமே கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது லேட்டாக யாராவது வருவாங்க. அதான் ஒரு பிரச்சனை. சொல்லலை தாத்தா. அட்மிட் கொடுத்துட்டேன். கொடுத்தா போவோம். வந்துட்டாரா? ஜாயின்ட் ஆயிட்டாரா தாத்தா? ஓகே. உங்களுக்கு நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பேர் இருக்கோ என்ன இருக்கோ எல்லாமே அதே மாதிரி போடுங்க. ஓகேவா? ரைட். ஓகே. நான் வந்து டம்மி, ஏன்னா இது யூடியூப்பில் வர்றதுனால நம்ம வந்து என் வீட்டு அட்ரஸ் போட்டுருக்கோம். சேட்பட்டு, சென்னை, பின்கோடு 6,30,000. ஓகேவா? இந்தியா, இந்தியா நீங்கள் சுத்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. டேலி விட்டு வெளியில் போயிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து 1 மாதம் ஸ்டேட்மெண்ட்டுமா. இந்த மாதிரி 1 மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து சர்வ சாதாரணமாக 1 இயர் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒரு நாளில் போட்டு முடித்தேன். ஓகேவா? 1 இயர் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒரு நாளில் போட்டு முடித்தேன். உங்களுக்கு 1 மாத ஸ்டேட்மெண்ட் தான் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் எனக்கு 1 டேயில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். என்ன, ஓகேவா? முடியுமா? 1 டேயில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் உங்களுக்கு. புக்கில் இருக்கிற சம்மை போகிறத விடவும் இந்த மாதிரி சம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். என்ன,
நிறைய வச்சிருக்கேன் இந்த மாதிரி கண்டென்ட் வெளியில உங்களுக்கு. சார் ஒரு டவுட் சார், இப்போ எக்ஸாமினேஷன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக தான் பண்ணணுமா இல்லை மேனுவலில் எழுதணுமா சார்? மேனுவலாக தான் எழுதுகிற மாதிரி இருக்காது எக்ஸாமு. உங்களுக்கு நான் கொஸ்டின் கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் எனக்கு எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் பண்ணுங்க. டேலி விட்டு வெளில வந்துட்டே இருக்கு, என்ன காரணம் தெரியல. கை பட்டு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி முதல்ல ஒன்று வைப்போம். மார்க் டெஸ்ட் ஒன்று. அநேகமாக எக்ஸாம் வந்து 21 நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். 21 21 நீங்கள் எக்ஸாம் எழுதி எனக்கு அனுப்பிச்சு வேண்டியது. இப்போ நீங்கள் எனக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். அதை பார்த்து இந்த நீங்கள் மந்த்தா சார்? ஆமாம்மா. இது பேர் என்ன கொடுத்தோம்? கம்பெனி சேவாகலை கொடுத்தோம். சேவாகலை. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் கம்பெனி. ஓகேவா? குருநாதன். அதான் குருநாதா நம்ம காப்பாற்றப்பா. ஆண்டவனுக்கே பொறுப்பில் கொடுக்கு. 10/2 பிருந்தாவனம் செகண்ட் சீட். தெரு பேர் பாருங்க, குருநாதருக்கு பிருந்தாவனம். பிருந்தாவனம் செகண்ட் சீட்டு, சேத்பட்டு, சென்னை 6,30,000. ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் ஃபீல்டு இந்தியா. சேவகல் ஆமாம் ஒயிட் ஆகிடும் தமிழ்நாடு. ஓகேவா? இந்த மாதிரி சைடில் இருக்கிறது ஸ்டேட்டு 6,30,000. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா இந்த ப்ராக்டிஸ்லாம் கொண்டு வரணும். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. ஃபோன் நம்பரு, மொபைல் ஐடி எல்லாம் எனக்கு போட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பணும். இந்த ப்ராக்டிஸ் வந்து நமக்கு வேணும். ஓகேவா? 8825470442. ஃபேக்ஸ் நம்பர் கிடையாது. மெயில் ஐடி எல்லா காலமும் ஃபில் பண்ணணும். ஏனா தானோன்னு அனுப்பக்கூடாது. எனக்கு இனிமேல் நீங்கள் எந்த இது பண்ணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டு இதையும் சேர்த்து எனக்கு அனுப்புங்க. என்ன கம்பெனி, என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து அனுப்புங்க. ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஓகேவா? கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குதுமா? நான் உங்கள்கிட்ட எந்த மாதத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்? யாராவது பார்த்தீங்களா? எந்த மாதத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்? எந்த மாதத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்? 16/17. ஓகேவா? அதாவது செப்டம்பர் 2016 கொடுத்துருக்கேன். 16/17. அப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்கணும்? இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்கணும்? ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்கணும்? 1/4/2016. இந்த கொடுத்துருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. என்ன சார் 2016 ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி இப்போ கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷனுடைய வேல்யூஸ் வந்து ஒன்று வந்து அதிகம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே லேக்ஸில் இருக்கும். மணிகண்டன் சம் மாதிரி 26 பைசா 360 ரூபா அப்படிலாம் இருக்காது. வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து என்கிட்ட வந்தது. நம்ம வந்து ஒரு நண்பர்கிட்ட நம்ம டீல் பண்ண முடியாமல் விட்டுட்டோம். இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். ஜஸ்ட் என்ட்ரி மாதிரி பண்ணி கொடுத்துட்டு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. இதில் வடபழனியில் கேஷ் டெபாசிட், அதாவது இந்த 2016-17 500 நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இல்லையா? அது என்ன டேட்டில் அறிவிச்சாங்க? என்ன டேட்டில் அறிவிச்சாங்க? யாருக்காவது ஞாபகம்? நவம்பர் 8 2016. அதாவது நவம்பர் 8 2016 ஒரு பர்டிகுலர் டேட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் நவம்பர் 8 ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் 15 ஏதோ ஒரு டேட் சொன்னாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கேஷ் டெபாசிட் மோர் தேன் 2 lakh டெபாசிட் பண்ணியிருக்கியா இன் யுவர் எஸ்பி அக்கௌண்ட், அல்லது இன் யுவர் கரண்ட் அக்கௌண்ட் மோர் தேன் 10 lakh இருக்கா அப்படின்னு இந்த 2 கேட்டகரி தான் வச்சுக்கிட்டாங்க. அந்த 2 கேட்டகரியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை, ஒன்று அந்த கேட்டகரி, அல்லது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரித்து அந்த 2 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்.
அதன்படி இவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டார். லேக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாரு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டாரு. மிரர் ரெண்டில் ஜிஎஸ்டி வச்சு அதை பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டா? இப்போ வந்து ஜிஎஸ்டிங்கிறது பேன் பேஸ்டு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் நம்முடைய இன்ஃபர்மேஷன் 2 இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ஒன்று உன்னுடைய சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று உன்னுடைய இன்கம் இன்ஃபர்மேஷன். இன்கம் டேக்ஸோட கொஸ்டின் என்னென்னா, உனக்கு இவ்வளவு டேர்ன் ஓவர் இருந்திருக்கு, அப்போ உனக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கணும், இவ்வளவு பேங்க் டிரான்சாக்ஷனில் இவ்வளோ வந்திருக்கு அமௌண்ட்டு, நீ எப்படி ஐடி ஃபைல் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய என்டையர் இன்கமையும் நான் ஏன் வந்து 28% டேக்ஸ் பண்ணக்கூடாது ஜிஎஸ்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அடுத்தது இன்கம் டேக்ஸில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் என்னென்னா 60% அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம். அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம்க்கு இன்கம் டேக்ஸில் எவ்வளோனா 60%. உன்னுடைய ரெசிப்ட் சைடு இருக்குது பார்த்தியா, அந்த என்டையர் அமௌண்ட்டையும் அப்படியே எடுத்துப்பான். என்டையர் அமௌண்ட்டையும் எடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் ஒரு 20 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 lakhsக்கு 60% அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்ட சொல்லுவான். எவ்வளவு? 12 lakhs. அந்த 12 lakhsோட முடியாது. 12 lakhs ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? 12 lakhs, அந்த 12 lakhsக்கு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதுவும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 60% நீ டேக்ஸ் கட்டணும்னு நோட்டீஸ் கொடுத்துருவான். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா ஓகே. ரிட்டர்ன் ஃபைலே பண்ணல அப்படின்னா அது அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் தான், கணக்கில் காட்டப்படாத வருமானம். ரைட்டா? நாம் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ப்ரூஃப் திரும்ப அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணி ஐடி அத்தாரிட்டிஸ் முன்னாடி சப்மிட் பண்ணி இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து ஒரிஜினல் கணக்கு, எதெல்லாம் நம்ம கணக்கில் காட்டாத இன்கம்ங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணும்போது சப்போஸ் கேஷ் டெபாசிட் இருக்குது சார், இது வந்து நீங்கள் இன்கம்னு ட்ரீட் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து இதை எந்த வகையில் மாமாட்டேருந்தோ அத்தைகிட்டேருந்தோ ஏதோ வந்திருக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ப்ரூவ் எனிவே. அது மாதிரி ப்ரூவ் பண்ணி ஒரு 60 lakh இன்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு 20 lakh நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி முடிக்கும். ஓகேவா? ஸோ 2016 கணக்கை இப்போ முடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 2016 கணக்கை இப்போ தான் முடித்தோம், ஜஸ்ட் ஒரு 10 days முன்னாடி. அப்போ கிடச்ச எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். திஸ் இஸ் ஹை வேல்யூ பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டேலி பண்ணி காமிச்சிட்டிங்க, ரெக்கன்சில் பண்ணி காமிச்சிட்டிங்க அப்படின்னா ரியலி யூ ஆர் குட். ஓகே, ரைட். ஃபினான்ஷியல் இயர் என்ன பண்ணணும்? 1/4/2016. அடுத்தது புக்கு பிகினிங் ஃப்ரமும் 1/4/2016 இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி கிரியேஷன். ஓகேவா? ரைட்டு. சுவாமி சீக்கிரம் சுத்துங்கோ. ஏன் வந்து லேட் ஆகுதுன்னு தெரில. ஜெய்சங்கர், ஏன் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் வந்து லேட் ஆகுது? ஆக்சுவலாக நான் டெம்பரரி ஃபைல்லாம் டெலிட் பண்ணிட்டேன், அப்போ கூட ஏன் லேட் ஆகுது சிஸ்டம்? இல்லை, ஆக்சுவலாக நான் இன்றைக்கி காலம்புற லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிட்டேன், அப்புறம் ஒர்க்கே பண்ணல, ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருந்தது. ஒரு கால் அதனால இருக்குமோ அந்த மாதிரி? இல்லை, நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலம்புற வந்த உடனே காலேஜில் ஓப்பன் பண்ணி வச்சேன் லேப்டாப்பை. இப்போ வந்து ஆனால் வேலை செய்யவே இல்லை, ஷட் டவுனும் பண்ணல, அப்படியே எடுத்து வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறேன். அதுதான் ரீசன் இருக்குமோ? இல்லை சார், நீங்கள் அதை ஒர்க் பண்ணி ஷட் டவுன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அப்படியே வச்சுருக்கேன். அதுதான் சார். ஓகே, ரைட். நான் தானே லாக் ஆஃப் ஆயிடும், அதனால இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேஷன் பேங்க், இந்தியன் பேங்க் கிடையாது, கார்ப்பரேஷன் பேங்க்கு. பேங்க் லெட்ஜர் மொத்தம் க்ரியேட் பண்ணிங்க. இந்த பேங்க் லெட்ஜர் எங்கே வரும், எதுக்கு வரும்? இந்த பேங்க் லெட்ஜர் எதுக்கு வரும் அப்படின்னா 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று பேங்க் அக்கௌண்ட்ஸு, இன்னொன்று பேங்க்கு அதர் கரண்ட் அக்கௌண்ட்டு, மூணாவது பேங்க் ஓடி அக்கௌண்ட். பேங்க் லெட்ஜர் வந்து 3 விதமான அக்கௌண்ட்ஸு டேலியில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா கரண்ட் அசட்டில் அசட் சைடு, பேலன்ஸ் ஷீட்டில் ரைட் ஹேண்ட் சைடு அசட் சைடில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இட் இஸ் ஒன் ஆஃப் த அசட். பேங்க் ஓசிசி அப்படின்னா அதர் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம், ரெகுலர் அக்கௌண்ட் இல்லாமல் அதர் அக்கௌண்ட். சப்போஸ் பேங்க் ஓடியாக இருந்தது அப்படின்னா லயபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக பேங்க் அக்கௌண்ட்டு, பட் பேங்க் ஓடி அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஓடி லிமிட் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இப்போ கேட்குது.
எதுக்காக இந்த ஓடி லிமிட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் கேட்குது சொல்லுங்கள். இது கார்ப்பரேஷன் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோ. ஓடி அக்கௌண்ட்டில் ஓடி லிமிட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் எதுக்காக கேட்குது? வெரி குட் வெரி குட். அதாவது ஓடி லிமிட்டு, ஆமாம், ஓவர் டிராஃப்ட் தான். அதாவது பேங்க்கில் பணம் இல்லைன்னா கூட நீ கொடுக்குற செக்கு, நீங்கள் இஷ்யூ பண்ணுற செக்குக்கு பேங்க்குக்காரன் பணம் கொடுப்பான். அதாவது உன் பேங்க்கில் பேங்க்குக்காரன் பணம் உங்ககிட்ட இருந்தால் ஓடி, உன்னுடைய பணம் பேங்க்கில் இருந்தால் அது பேங்க்கு. ஓகேவா? உன் பணம் பேங்க்கில் இருந்தால் உன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் அது அசட் சைடு வரும். உன் பணம் பேங்க்குக்காரன் பணம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து என்னென்னா லைபிலிட்டி சைடு வரும். நீ திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? இது மொதல் கான்செப்ட். அதாவது இது வந்து ஓடி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நேம் இட் செல்ஃப் வில் நாட் டிசைட் எனிதிங். ஓகேவா? வெறும் பேர் மாத்திரமே முடிவு பண்ணாது இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓடியா கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மெட் சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்மெட் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இஃப் ஏ லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் இட் மஸ்ட் பி அண்ட் அசட் ஆர் எக்ஸ்பென்சஸ். Asset or expenses is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is the balance sheet item, it is asset, else expenses அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அப்படியே உல்ட்டா நீங்கள் பார்த்துக்கணும். If an income shows credit balance, it must be an income or if a ledger shows credit balance, it must be an income or liability. Income or liability is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is the balance sheet item, it is liability or it's an income அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் கான்செப்ட் யூ ஹாவ் டு கெப்ட் இன் யுவர் மைண்டு. அது வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். இந்த இடத்துல இது வந்து ஒரு ஓடி அக்கௌண்ட். இந்த இடத்துல வந்து இது என்ன, ஒரு ஓடி அக்கௌண்ட். ஓடி அக்கௌண்ட் அப்படிங்கும்போது தே ஹாவ் சம் லிமிட். அது வந்து என்னென்னா ஒரு லிமிட் இருக்குது. ஒரு 10 lakh 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஈவன் தோ இட் இஸ் ஓடி அக்கௌண்ட், ஓம் பணம் பேங்க்குக்காரன்ட்ட இருந்தால் அது டெபிட் பேலன்ஸ் காட்ட போகுது. பேங்க்குக்காரன் பணம் ஓங்கிட்ட இருந்ததுன்னா அது ஓடி அக்கௌண்ட். சப்போஸ் உன் அக்கௌண்ட்டில் பணம் வந்து இல்லை, ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈவன் தோ த அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பேங்கர் என்ன, ஒரு 10 lakhs உங்களுக்கு ஓடி லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈவன் தோ இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி மணி, you can use the OD limit specified by the bank. ஓகேவா? எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கானோ அது வரைக்கும். அஷ்யூம் இந்த இதில் வந்து ஓடி லிமிட் வந்து ஒரு 2 lakh அப்படின்னு வச்சுப்போம். ஓடி லிமிட் வந்து இது வந்து 2 lakh அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது கரண்ட் அக்கௌண்ட் தான். ஓடி அக்கௌண்ட்டு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்காக நம்ம போகிறோம். ஓகேவா? 2 lakhs. 2 lakhs வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs அப்படின்னு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கலி இட் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி இட் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ். Why I couldn't able to mention as debit balance? அடுத்த question. In 2 lakh I want to mention as debit balance. Is it possible? Yes, it is possible only. It is possible na possible-ஆவும் இருக்கு. ஓடி அக்கௌண்ட்டில் whether I can able to fix the debit balance. Debit balance means என்னுடைய பணம். ஓகேவா? Suppose if I specify debit balance, what will happen? We have to think on that way also. ஓகேவா? In general, OD limit having credit balance only. But what will happen if debit balance fixed? Debit balance போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சி நான் இது வரைக்கும் பண்ணினது கிடையாது. பிகாஸ் திஸ் ப்ரொவிஷன் ஹாஸ் கிவன் ஒன் இன் த ரீசன்ட் பீரியட் ஒன்லி. இப்போ தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஐ ஹவ் நாட் டெஸ்டட் அட் ஆல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது, ஓடி லிமிட் அப்படிங்கிறது இட் இஸ் எ லோன் ப்ரொவைடட் பை த பேங்க் டு அஸ். ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் கிரெடிட் பேலன்ஸ் ஒன்லி வில் கம். ஃபஸ்ட்டு அதை முடிச்சுப்போம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டெபிட் பேலன்ஸை போட்டு அதோடைய எஃபெக்ட் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் வி ஆர் புட்டிங் கிரெடிட் பேலன்ஸ். டிஃபால்ட்டாக கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும். ஓகே. செக் ஓல்டு லிமிட் கிரெடிட் பேலன்ஸ் வர மாட்டேங்குது. ஓகே.
next one is account number. In general, accounts number in recent days it comes to 15 digits or 10 digits. What was the accounting number for this bank statement? Where it is? Anyone can say where the account number is? Valsar Vakam, time, page, MSCR code, current account number. Account number is here. Okay, ma. CBCA /01/0003777. Okay. Next, IFSC code. What is called IFSC code? Is anyone can say what is called IFSC code? Hello? இருக்கீங்களா? It is not bank ID. It's bank ID only, but the abbreviation for IFSC code is Indian Financial System Code. Okay, va? What is called IFSC code? Indian Financial System Code. Hello? In Indian Financial System Code, first 4 letters are alpha. Corp அப்படினா corp அப்படினா SBI அப்படினா SBI, PNB, like that will come. Fifth character always to be 0. Fifth character வந்து பாத்தீங்கன்னா always it should be 0, but in this sum 0000208. Okay va? Okay. Next வந்து bank, corporation bank. Actually, if I entered the IFSC code, it should collect the bank name from the drop down menu list. It is good. It is good only, but actually it is not doing like this. அந்த மாதிரி காட்ட மாட்டேங்கிறது. ஓகேவா? Suppose in income tax, when you are filing, when you are preparing the income tax return, in the IFSC code, if you specify the IFSC code in ITR, automatically it will show the bank name. Suppose if you enter the IFSC code, like that, Tally also should make provision for this, but it doesn't do. Next one, the branch name. Branch name is Valsar Vakam. Okay, right. Next question is set checkbooks. What is called a checkbook? Abdina? Suppose if you are having an account in your bank, the banker will issue some book of check leaves. ஒரு 50 லீஃப் அல்லது 100 லீஃப் உள்ள ஒரு செக் புக்கு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஃபார் வாட் பர்பஸ் தே ஆர் கிவிங் த செக் லீஃப் அப்படின்னா டு இஷ்யூ ஃபார் மேக்கிங் அப்ளையர் பேமெண்ட் ஆர் வித்ட்ரான் மணி ஃப்ரம் பேங்க், லைக் தட். ஃபார் தட் பர்பஸ் தே ஆர் இஷ்யூங். அவங்க கொடுக்குற செக் புக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூ கேனாட் யூஸ் கஸ்டமைஸ்டு செக் புக். ஓகேவா? கஸ்டமைஸ்ட் செக் புக் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? Because it is in specified format. Actually in checkbook there are some MICR, magnetic ink recognition character, like this, and code is there. இப்போ present situationல நீங்கள் கொடுக்குற செக்கு வந்து RBI போகாது, ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி போயிடும், அவ்வளோதான். இந்த MICR கோடை போட்டு அவ்வளோதான். It has continued serious number. ஓகேவா? Continued serious number. If you want to mention the check number, you have to opt yes, otherwise here. Enable auto reconciliation. Here it is very important. You should not activate the auto reconciliation. You have to do the manual reconciliation only. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்? மேனுவல் ரெக்கன்சிலேஷன் தான் போடணும். ஓகே, ரைட்டு. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யாரை கேட்கலாம்? சந்தோஷ்குமாரி அவர்களே இருக்கீங்களா? இருக்கேன். அடிக்கடி நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? சரி, ரைட்டு. ஓகே. சரி. வேற யார் ஜென்ஸ் யார் இருக்கா? ஜெய்சங்கர், உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அடிக்கடி பேசக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 3 பேர் லிஸ்ட்டு சொல்லுங்க. 3 பேரோட லிஸ்ட்டு. கோகுலோட ஃபோன் நம்பர் என்ன?
கன்ஃபார்மா நினைக்கிறேன், கன்ஃபார்மா இல்லை இல்லை ரைட். எதனால் வந்து உன்னால் நினைக்கிறேன் அப்படிங்கிற வேர்டு வருது இல்லை இல்லை எதனால் வந்து நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற வேர்டு வருது அப்படின்னா மொபைலில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டெட் ஆஃப் டயலிங் நம்பர், டெலிஃபோன் வந்து அந்த காலத்தில் டெலிஃபோன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்பர் போட்டு டயல் பண்ணுற சிஸ்டம் இருந்தது. ஸோ தட் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் அடிக்கடி ஃபோன் பண்ணுறவங்க அந்த ஃபோன் நம்பரில் மெமரியில் வச்சாங்க. ஓகேவா, டயல் போட்டு ஃபோன் பண்ணுறதுனால அந்த நம்பர்லாம் என்னாச்சு, எல்லாரும் அந்த நம்பரை டயல் பண்ணி பண்ணி ஃபோன் நம்பர் எல்லாருமே மெமரியில் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாய் என்டர்பிரைசஸ்னால் இந்த நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மொபைலில் என்ன ஆப்ஷன் என்ன ஆயிடுது அப்படின்னா, பேரை போட்டு கால் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து பேர் வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட ஞாபகத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பேரோட மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு நமக்கு அறியறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் இல்லையா. அப்போ வந்து நம்ம மெமரி கெப்பாசிட்டியே கொஞ்சம் ஆட்டோமேஷனால் மெமரி கெப்பாசிட்டியை நம்ம இழந்துட்டுருக்கோம். அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆட்டோ ரெகன்சிலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நமக்கு இந்த அக்கௌண்ட்ஸும் மறந்து போயிடும். ஓகேவா, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அக்கௌண்ட்ஸும் மறந்து போயிடும். நேற்றுக்கு நானே உங்கள்கிட்ட காமிச்சேன். நான் வந்து ஐ எம் ஏ டீச்சர், பட் வாட் ஐ டிட் இன் மை காலேஜ் இன் நியர்லி 30 lakhs என்டையர் கேஷ் கலெக்ஷன் 30 lakhs. அதை நான் வந்து ஒண்டியாக ரெக்கன்சில் பண்ணி கேஷ் கலெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து டெபாசிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சலானையும் கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் பேங்க்குக்கு போகிறேன், சார் நேற்றுக்கு ஒரு 3 நோட்டு குறையுது, சொல்கிறாரு. நேற்றுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களா சார், ஒரு 3 நோட்டு குறையுது சார் அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நான் உங்கள்கிட்ட கேஷை எண்ணி கொடுத்தேன்னா எண்ணாமல் அப்படியே கொடுத்தேனா சார். ஒரே வார்த்தை, நான் உங்கள்கிட்ட கேஷை எண்ணி கொடுத்துட்டேன், என்கிட்ட எண்ணி வாங்கிட்டீங்க, எண்ணி வாங்கிட்டதை வெரிஃபை பண்ணி வெரிஃபைடுன்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் ஈவன் தப்பாக இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது இல்லையா அப்படின்னு. தப்பாக இருந்தால் கூட கேட்க முடியாது அப்படின்ட்டு. சப்போஸ் நான் வந்து இன்னொரு நாள் ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. கேஷ்னா எண்ணி வாங்கணும், எண்ணி கொடுக்கணும். அந்த இடத்த விட்டு மூவ் ஆகக்கூடாது. கரெக்டாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு பேமெண்ட் பண்ணாலும் அவங்க நவர வைக்கணும். அதை விட்டுட்டு நவுந்ததுக்கப்புறம் கேஷ் எண்ணி வாங்கியாச்சு, கரெக்டாக இருக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரே வார்த்தை, சரி சார், அது lakhs rupees உங்கள்கிட்ட கேட்க முடியாது, ஜஸ்ட் கர்த்தசியாக கேட்டேன், நீங்கள் கேட்கவே கூடாது சார் இந்த கொஸ்டின் அப்படின்ட்டு. ஒரே வார்த்தை சொன்னேன். நான் அக்கௌண்ட்டாக அந்த இடத்துல பேசினேன், என்கிட்ட இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கவே கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன், இந்த ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் பிஆர்எஸ் என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினலாக ரெக்கன்சில் பண்ணி அந்த டேலண்ட் போயிடும். ஒன்று. ரெண்டாவது, மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் உங்களால் ரெக்டிஃபையே பண்ண முடியாது. ஓகேவா, ஒன்லி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒன்லி கேன் டூ. அதுக்காக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் எனேபிள் ஆட்டோ ரெக்கன்சிலேஷன். அண்டர்ஸ்டுட்? புரியுதாமா? புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த மொபைல் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நான் அது கொடுக்குறேன். எதுக்குன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேர்டு வரணும். சார் வந்து மொபைல் வந்து கால் ஒருத்தருக்கு பண்ணும்போது நம்பர் போட்டு கால் பண்ண சொன்னார், டயல் டோன் வந்து அப்போ வந்து டெலிஃபோன் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ண சொன்னார் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அது ஞாபகம் வரும்போது இந்த ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது அந்த ஃபீல்டு டோனுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா, ரைட். செட் ஆல்டர் ஆட்டோ பிஆர்எஸ் கான்ஃபிகரேஷன். நான் ஆட்டோ ரெக்கன்சிலேஷனே வேண்டான்ட்டேன், அப்புறம் என்ன ஆட்டோ பிஆர்எஸ் கான்ஃபிகரேஷன்? பட் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகணும். ஒரு விஷயத்த வேண்டான்னு ஒதுக்கணும் அப்படின்னா ஏன் வேண்டான்னு ஒதுக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இன் எக்ஸல் ஃபார்மேட் நீங்கள் வந்து டேலிக்குள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா, அண்ட் இஃப் யூ கான்ஃபிகர்டு த ஆட்டோ பிஆர்எஸ் அப்படின்னா என்ன ஆகும், இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நீ என்ட்ரி பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸ் ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கன்சில் அதுவே பண்ணிக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இஃப் யுவர் ஆல் பேமெண்ட்ஸ் ஆர் செக் பேஸ்டு ஒன்லி அண்ட் இஃப் யுவர் ஆல் ரசிப்ட்ஸ் ஆர் செக் பேஸ்டு ஒன்லி அப்படின்னா ஓகே. பட் nowadays doing the payment by way of Google Pay, by way of RTGS, by way of NEFT, this like this. அதே மாதிரி we are making payment by way of RTGS, Google Pay இந்த மாதிரி. In Google Pay இப்போ ரீசெண்டாக எடுத்துங்க,
what we did, everyone has deposited money by way of Google Pay. Some of them couldn't able to know how to transfer, so that they transferred to my account. I'll transfer, and I shared the receipt. In receipt, there are an UPI ID. Okay, va? So that UPI ID will differ from bank to bank. Suppose the UPI ID may be in digits. Suppose the UPI ID may be alphanumeric, like that only. So we that UPI ID contains more than 15 digit, 20 digit, like that. Okay. So entering these 20 or 15 digit number is very tedious job. Or a tedious job in bank account. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது. ஏதாவது ஒரு so what I am telling, you do the reconciliation manually. Don't do auto BRS. Okay. Thank you. Like that. Okay. Corporation account address, you have to specify the bank address, everything like that. Okay, ma? So that now we may go for bank account. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் 30. So again the statement is in the format of எப்படி இருக்கு, descending order, so that we have to arrange it in the ascending order. Jaishankar, can you do one thing? Jaishankar, ஹலோ இருக்கீங்களாப்பா? இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இல்லையா, எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இந்த 211 இருக்குல்ல, அந்த பேஜ் நம்பர், ஓகேவா, அது வந்து பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2ன்னு போட்டு எனக்கு ஆர்டராக வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பிடிஎஃப் போட்டு அதை வந்து குரூப்பில் அனுப்புங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பண்ண முடியுமா அதை? எல்லாமே உங்களுக்கு ஜேபிஜியாக இருக்குது. அதை வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, அதுக்கப்புறம் உள்ளது பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அப்படின்னு போட்டு அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். நீங்கள் மாற்றிட்டு அதை அசெண்டிங் ஆர்டர் ஆக்கிடுங்க. அசெண்டிங் ஆர்டர் ஆக்கி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாத்தையும் மெர்ஜ் பிடிஎஃபாக ஆக்கி ஒரே பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது விசிபிளாக இல்லை அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புகிறேன். ஓகே, அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் அக்கௌண்டிங் வவுச்சர் பி. ப்ரெஸ் பி. ஓகே. First we have to start with the opening balance. Opening balance வந்து 12/11/2014 எவ்வளோ இருக்குன்னா 1,26,192.02. But we are not having balance sheet, yeah, so that we cannot put opening balance. Anyhow, suppose if you want to put opening balance, what you have to do, you can mention the opening balance in the gateway of Tally itself, but you cannot mention in the accounting voucher, because opening balance will not come in the voucher transaction. Okay, accounts info ledger alter, you have to go and select the corporation bank ledger account, and you have to specify the opening balance amount. ஏன்னா opening balance எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 1,26,012.02. which balance, whether it is a debit balance or credit balance. Okay va, whether it is a debit balance or credit balance, as per the bank statement, whether it is a debit balance or credit balance. யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. Credit balance only, but in Tally which balance you have to mention, whether it is a credit balance or debit balance? Why debit balance? Why not credit balance? Because the ledger is corporation. Yeah, corporation bank அப்படினாலே debit balance தானா? Actually these statements in the ledger debit balance. Why it is debit balance? Why not credit balance? Because it has been debited.
இல்ல. The books of accounts is not ours. ஓகேவா? The books of accounts is for corporation bank, not our company. ஓகேவா? What I already told you. In your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Like that, I say. You have to see this statement in corporation bank point of view. In corporation bank point of view, it is credit balance. It means the corporation bank has to pay. It is lying. It has liability to pay for the Gurunadhar medical. Okay. So in our point of view, in our books, that amount opening balance should come from the which bank? Corporation bank. So it is not credit balance. It have debit balance only. Understood? Yeah, debit balance போடுறோன்னு each and every step we have to learn. Each and every step we have to know. Okay, debit balance. Okay, if you put a debit balance, what will happen immediately in mirror end? Just imagine what will happen. Is anyone can say? If you just entered the bank balance, opening balance, what was the effect of this opening balance? Your answer is wrong. Next, your answer is wrong. Yeah, very good, very good. The difference in opening balance will come. Okay, difference in opening balance will come. Suppose if you go and see the balance sheet, in corporation bank account, asset side you will show the amount, but the equivalent amount, you are telling that you are having some amount in the balance bank account, but in the other hand, you have to tell how the amount arrive in your bank account. Tana வந்துருமா bankல? You have to speak capital, or I borrowed some pair. You have to tell like that. Okay, ma? So assume in normal, similarly, you may go and create one capital account, Gurunadha Capital. Gurunadha Capital under account. Okay, ma? Like that, you have to create one ledger. It is imagination only. It is imagination only. Whatever the amount it is showing, the different amount you have to mention 1,26,192.02. Here, what balance it will come? Credit balance. Why? Because already there is a debit balance. There is no equivalent to credit balance. So that to balance the ledger, we are created this ledger so that it comes on credit balance. Now, if you see the balance sheet, both sides it will get tallied. Both sides it will get tallied. Now, both sides will get tallied. Shall we move for next? First, we have to go from receipt side, then we may go for payment side. Simultaneously, you put the இந்த மெத்தட் கரெக்ட் well, இந்த மெத்தட் கரெக்ட் கேபிட்டல் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்ல பணம் இருக்கு. அந்த பணம் எப்படி வந்திருக்கும்? என் கம்பெனி என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. அந்த பணம் யார் போடுவா? ரோட்ல போடுற நான் போட்டுப்போம். You know the 1 crore amount someone deposited in some X account before 5 years, 10 years ago. ஞாபகம் இருக்கா? என்னோட அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டாங்க, பட் ஐ டோன்ட் நோ த பர்சன் ஹூ டெபாசிட்டட் இன்டு மை அக்கௌண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி டெபாசிட் பண்ண என்ன பண்ணணும்னு தெரியுமா? சாந்தகுமாரி மேடம் இருக்காங்க. சாந்தகுமாரி மேடம் அக்கௌண்ட்ல யாரோ ஒருத்தர் 1 crore அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க மேடம்? நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னா, you have two chances. First, you have to go and approach the bank manager. Sir, this amount is not belongs to me, so that what are the sources of income? எங்கேருந்து வந்துருக்கு, ப்ளீஸ் ரெஃபர் அண்ட் டெல் மீ அப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் இஃப் பேங்கர்ஸ் unable to trace அப்படின்னா அவன் ட்ரேஸ் பண்ண முடியும், இருந்தாலும் அவன் ட்ரேஸ் பண்ண முடியல இல்லை சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை சொல்லிட்டா உங்களுக்கு தெரியுது யாரோ someone unknown person give some amount as bribe from foreign ஏதோ ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட் யூ ஹேவ் டு டூனா, இமிடியேட்லி யூ ஹேவ் டு பே 60% டேக்ஸ். ஓகேவா? அல்லது ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் இது பண்ணிடலாம். அல்லது அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் போட்டு இன்கம் டேக்ஸ்க்காவது அட்லீஸ்ட் 60% டேக்ஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் 40% உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீ ரிட்டர்னே ஃபைல் பண்ணாமட்டா அவ்வளோதான். ஓகேவா? ஸோ யாராவது ஒரு அக்கௌண்ட்டில் எனக்கு பணத்தை போட்டாங்க, எனக்கு யாரும் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம், என்னால் சொல்ல முடியல வரவு செலவு, எனக்கு இதுக்கு வரவு காட்ட முடியல, எப்படி வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நீயே டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு
அதுக்கு 60% டேக்ஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட், நோ பெனால்ட்டி, நோ கொஸ்டின் அட்டா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், ஹவு வி ஷுட் என்டர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா there are two methods. As an accountant what we have to do அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரசிப்ட் சைடெல்லாம் போட்டு போடலாம், அப்புறமா பேமெண்ட் சைடெல்லாம் போட்டு போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து யூ மே என்டர் ஆல் ரசிப்ட் சைட், தென் யூ மே என்டர் ஆல் பேமெண்ட் சைட், அப்படி வரலாம். ஓகேவா? ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது, ரசிப்ட் சைட் பூரா போடலாம், பேமெண்ட் சைடு போடலாம். அல்லது சைமல்டேனியஸ்லி ரசிப்ட் பேமெண்ட் போட்டு ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் யூ மே டேலி த, அது பின்னாடி வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும், அதுவும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, சரி, ஓகே. ஆன் 2/11/2006 வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஜவஹர் ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தே பெய்டு 20,752. சப்போஸ் ஐ எம் கிவிங் ஒன் டிப்ஸ். Assume you are a chartered accountant or you are a consultant, tax consultant, and you are receiving one bank statement and you don't know in which ledger comes under which head அப்படின்னு தெரியல அப்படின்னா, if you are unable to trace அப்படின்னா put a suspense and ask with the client. Suppose if it is any name is there அப்படின்னா you just create the ledger in that name what is given in the bank. ஓகேவா? சப்போஸ் ஜவஹர் ஃபார்மா அப்படின்னா இட் இஸ் ஏ சப்ளையர், மேபி ஏன்னா பேமெண்ட் கொடுத்துருப்போம் சப்ளையர், ஸோ தட் யூ ஹேவ் டு கிரியேட் ஜவஹர் ஃபார்மா. ரசிப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 29,305.90 அப்படின்னு வரும். அந்த மாதிரி பைசாவில் வர்ற அமௌண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுறாங்க இல்லையா, அதில் கிடைச்ச சேல்ஸ் இன்கம். ஓகேவா? ஸோ தட் யூ புட் அஸ் சேல்ஸ், டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், நீங்கள் சேல்ஸாக அது நீங்கள் ட்ரீட் பண்ணிடலாம். First one 20,752 amount paid to Jawahar Pharma. Second is Raw Pharma Private Limited. Okay, ma. Rawan ko they paid to Rawan. The third thing 2,800 has been made payment to Negrowth Credit Private Limited. So each and every payment having some name. You just create all names under sundry creditors. Suppose if any meager amount like bank charges 100 rupees, 120 like that, you have to create under bank charges. Similarly, if any reverse of bank charges அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிவர்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு 4 என்ட்ரி நான் போட்டு காட்டுறேன், அதோட நிப்பாட்டிப்போம் கிளாஸை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்டையர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எனக்கு நீங்கள் போடுங்க. Okay, right. First, any voucher start with F2. Any voucher start with F2. We have to keep into your mind. Any voucher start with F2. So first F2. Date is 2/11/2016. 2/11/2016. We made payment. What we have to do? We have to select bank. We have to select bank. Which bank? Which bank we have to select? Corporation Bank. Okay va? யாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம்? ஜவஹர் ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த இடத்துல இருந்து யூ ஹாவ் டு ப்ரெஸ் ஆல்ட் சி. இங்கே இருக்கு இல்லையா இந்த இடம், இந்த இடத்துல ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி ஜவஹர் ஃபார்மா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. ஜவஹர் ஃபார்மா அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. ஜவஹர் ஃபார்மா கம்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், மெயின்டைன் பில் பை பில் எஸ், கண்ட்ரோல் ஏ. ஓகேவா? கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணு. சேவ் ஆயிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் ஆகுது. இதை வந்து இன்னைக்கு நைட்டே நீங்கள் அதை போட்டு காமிச்சிருக்கணும். என் நைட்டில் என்ன நேரமாக இருந்தாலும் எனக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக சொல்ல ரெடியாக இருப்பேன். 20,752. இங்கே நியூ ரெஃபரன்ஸு, எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அட்வான்ஸு, ஆன் அக்கௌண்ட். சார் எது சார் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் அஸ் நியூ ரெஃபரன்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செலக்ட் அஸ் நியூ ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் நம்பர் 1 அப்படியே இருந்துட்டு போட்டோம். என்டர். நம்முடைய எய்ம் வந்து இதுதான். ஓகேவா?
இங்கே வந்து செக் ரேஞ்ச் கேட்குது, வேண்டாம். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இங்கே இருக்குது. 0 விட்டுருங்க. 34314,980 314,980 அப்படிங்கிறது உங்களுடைய நம்பர். டேட்டு அதே டேட்டு. அதாவது நான் வந்து 2/11 போட்டிருக்கேன், பட் நீங்கள் வந்து 1/11 போடுங்க. ஓகேவா? அடுத்த பேமெண்ட் ரிஜிஸ்டர் அது வந்து யாருக்குன்னா ராவ் அண்ட் கோ கொடுத்துருக்காங்க. எகைன் கார்பரேஷன் பேங்க்கு, ஆல்ட் சி, ராவ் அண்ட் கோ அண்டர் சன்ரி கிரெடிட்டார், என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் போட்டு 72,700. ஓகேவா? 72,756 என்டர். இங்கே நியூ ரெஃபரன்ஸ் போயிட்டு 2 போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூ ரெஃபரன்ஸ் செகண்ட் ரெஃபரன்ஸ் நான் அப்புறம் சொல்லித்தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே செக் ரேஞ்சு வந்து அப்புறம் சொல்லிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் சொல்லி சைபர் வேண்டாம் விட்டுருங்க. 314 990. செக் டேட்டு யூ புட் அஸ் 111. ஓகேவா? ஸோ பேமெண்ட் என்ட்ரியை நீங்கள் இப்படி என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,800, அதுவும் நீங்கள் அப்படி தான் என்ட்ரி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/11 29,305.90 இருக்குது. இது வந்து சேல்ஸு. நீங்கள் சும்மா ஜென்ரலாக சேல்ஸு அப்படின்னு போட்டுருங்க. பேர் என்ன, கவுண்டர் சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி அந்த சேல்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. இது வந்து என்ன பண்ணணும், சேல்ஸ்னால் F8 போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், F6, இது ரசிப்ட் இல்லையா, ரசிப்டில் கார்பரேஷன் பேங்க் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஆல்ட் சி, இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு கவுண்டர் சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். என்ன பண்ணணும், கவுண்டர் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கவுண்டர் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண முடியுதா, கவுண்டர் சேல்ஸ்னு போட்டு இங்கே செலக்ட் பண்ண முடியுதா பாருங்க. ஒரு இன்வென்ட்ரி கேட்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு என்டர் கொடுத்தா போடும். இங்கே வரும் கவுண்டர் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டிங்க அப்படின்னா இங்கே இன்வென்ட்ரின்னு கேட்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு என்டர் தட்டிங்கன்னா அங்கே போயிடும். எவ்வளோ அமௌண்ட்டு, 29,305.90. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இங்கே பண்ணணும். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்கள், இன்னொரு 74,500 இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டெபாசிட் 3/11/2016 கேஷ் டெபாசிட். இது வரைக்கும் நம்ம கான்ட்ரா போடலை, இப்போ போட போகிறோம். நீங்கள் வந்து 3/11 போட வேண்டாம், 1/11 போடுங்க. கான்ட்ராக்ட் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா F4. ஓகேவா? கான்ட்ராக்ட் ஷார்ட்கட் என்ன, F4. நான் வந்து அன்றைக்கி உங்களுக்கு நான் நடிச்சு காமிச்சேன் ஒரு விஷயம். என்ன நடிச்சு காமிச்சேன், பேங்க்கில் பணம் வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னா மேலே என்ன வரணும், கீழே என்ன வரணும், கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? நான் நடிச்சு காமிச்சது. பணம் பேங்க்கு டெபாசிட் ஆகுது, அப்போ எது மேலே எது கீழே, எது டெபிட் எது கிரெடிட். மேலே வந்து கேஷ் வரணுமா, பேங்க் வரணும். ரமோலா, சங்கீதா, யார் இருக்கா, யாரெல்லாம் இருக்கா? ஒருத்தருமே மூச்சே காணும். போனீங்க
ப்ளீஸ் வெயிட், ஐ வில் ஜாயின் தி சாட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட். ஓகே, நான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணி இந்த என்ட்ரியை போட்டு முடிச்சு உங்களுக்கு நான் அந்த ரெக்கார்டை உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இன்னொரு கொஞ்சம் என்ட்ரி தான் இருக்குது. ஒரு 2 என்ட்ரி போட்டு உங்களுக்கு நான் பிஆர்எஸ் போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புகிறேன், வீடியோ அனுப்புகிறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முடிச்சிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிங்க் எனக்கு வரல, பார்க்குறேன். கான்ட்ராக்ட் மேலே என்ன வரணும் அப்படின்னா, மேலே பேங்க்கு, கீழே வந்து கேஷ் ரெசிப்ட் ஆகணும். ஓகே, கேஷு எவ்வளோ அமௌண்ட்டு? 74,500. ஓகேவா? இப்போ நீங்கள் நெகட்டிவ் கேஷ் அப்படின்னு சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கேஷ் நீங்கள் என்ட்ரி பண்ணி அப்படின்னா, சப்போஸ் டெனாமினேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெனாமினேஷன் அப்படின்னா ஒரு 35 நோட்டு இருக்குது அப்படின்னா 70,000 வருது. அடுத்தது இது ஒரு 4 நோட்டு போடுங்க, இதில் ஒரு நோட்டு போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி போடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி போட்டு முடிக்கணும். ரெசிப்ட் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரெசிப்ட் என்ட்ரி போட்டு முடிங்க. ரெசிப்ட் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பிஆர்எஸ் பண்ணணும். தட் இஸ் மெயின். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பேங்க் ரெக்கன்சிலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்ட்டு கார்ப்பரேஷன் பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். எந்தெந்த அமௌண்ட்டு என்னென்னைக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்ன அமௌண்ட்டு என்னென்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 20,750 வந்து 2ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 2/11/2014. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே 1ஆம் தேதி போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 72,756 என்னைக்கு பாஸ் ஆகிருக்கு? 2ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29,305 என்னைக்கு பாஸ் ஆகிருக்கு? 3ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 24,500 எப்போ பாஸ் ஆகிருக்கு? 3ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போடணும். அந்த மாதிரி போட்டு முடியும் போது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இதுவும் கரெக்டாக டேலி ஆகும். பேலன்ஸ் ஆஃப் த பேங்க் எவ்வளோ காட்டுது? 32,683 ரூபா காட்டுது. ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ இருக்குது? 32,683 காட்டுது. இந்த 2 டிரான்சாக்ஷன் மாத்திரம் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த 2,000 என்ட்ரி பண்ணலை, அதனால் சம் டிஃப்ரென்ஸ் இஸ் தட். ஓகே, 32,684 காட்டுது. அங்கே வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,36,000 அமௌண்ட்டு காட்டுது. இந்த 2,800 போட்டிருந்தாக்கா உங்களுக்கு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2,800 நம்ம ஒமிட் பண்ணோம், அதனால வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ் அந்த மாதிரி காட்டுது. ஓகே, ரைட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி போட்டு, சப்போஸ் உங்களுக்கு பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் டேட் மாற்றி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 3/11 வரைக்கும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1/36 காட்டுது. நம்ம இங்கே பேங்க்கில் வந்து 1/33 காட்டுது. why the difference is there அப்படின்னா இந்த 2,800 நம்ம என்ட்ரி பண்ணாமல் இருக்கும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் இந்த 2,800 அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அதை பிஆர்எஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரும். இதே மாதிரி நீங்கள் பிஆர்எஸ் என்ன ரெக்கன்சில் பண்ணி எனக்கு அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் அனுப்பணும். ஓகேவா? ஸோ டுடே வாட் வி லேர்ன், how to prepare, how to account the bank statement, how to prepare the BRS paper. So that we learned 2 things. Okay, we learned 2 things. நான் இப்போ உங்களுக்கு இதை கையோட உங்களுக்கு நான் இதை வீடியோவை போட்டுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பிஆர்எஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை. பார்த்துக்கலாம். தேங்க்யூ.